ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மிஷினில் உட்காந்து தைக்கிறோம். ஆனால் மாத கடைசியில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கையில் காசு இருக்கிறதில்ல. அதுக்கு காரணம் நம்ம வருமானம் கம்மி. அந்த வருமானத்தை எப்படி 2 மடங்காக உயர்த்தலாம், அதுக்கான 7 ரகசியங்கள் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ரகசியம்னு சொல்லலாம், பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா நேரம். ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட ப்ளவுஸை கொடுத்து, அக்கா எங்களுக்கு இந்த தேதியில் வேணும், இல்லை இந்த டைமில் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நம்ம அவங்களுக்கு சொன்ன டைமில் இல்லை சொன்ன தேதியில் அவங்களுக்கு நம்ம ப்ளவுஸை தைச்சி கொடுத்துறோம். கஸ்டமர் வந்ததுக்கப்புறம் இந்த ப்ளவுஸை முடிக்க போகிறேன், இருந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறதும், இல்லைக்கா அந்த கொக்கி மட்டும் கட்டணும், கொக்கி கட்டிட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறதும் நம்ம மேலே பார்த்திங்கன்னா ஒரு அதிருப்தி ஏற்படுத்திடும். அப்போ நாளை பின்ன அவங்க நம்மக்கிட்ட தைக்க கொடுக்க மாட்டாங்க, வேறு டெய்லரை பார்த்து போயிடுவாங்க. அதனால் நம்ம டைமுக்குள்ளே தைச்சி கொடுக்கலன்னா நம்மளோட பணம் அங்கே விரயமாகுதுன்னு அர்த்தம். அதனால் நம்ம சொன்ன டைமில் தைச்சி கொடுத்து அந்த பணத்தை நம்ம கைக்கு வர வைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதுதான். செகண்ட் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா குவாலிட்டி. அதாவது நம்ம தைச்ச ப்ளவுஸில் கொக்கி கட்டியிருக்கிறோமா, அயன் பண்ணியிருக்கிறோமா, இல்லை காஜா பட்டன் எதை அடிக்கணுமா, ஹெம்மிங் பண்ணணுமா, இதெல்லாம் நம்ம கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஒரு சில கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்ம தைச்சி கொடுத்தோடனே வீட்டில் போய் போட்டு பார்ப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் போகிற அன்றைக்கி தான் போடுவாங்க. அப்போ போயிட்டு நம்ம கொக்கி கட்டலை, ஹெம்மிங் பண்ணலை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் பார்த்திங்கன்னா கஸ்டமர் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க, அதனால் பணம் நமக்கு வராது. குவாலிட்டியை செக் பண்ணி கொடுங்க. 3வது பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, புது புது டிசைன்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இப்போ இருக்க கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, யூடியூப்பு இந்த மாதிரி பார்த்து தான் நம்மக்கிட்ட டிசைன் சொல்லுவாங்க. அப்போ நம்ம தெரியல அப்படின்னு சொன்னோம்னா கஸ்டமர் நமக்கு இருக்க மாட்டாங்க. அப்போ அதனால் நமக்கு பணம் வர்றது குறையும். இப்போ பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா இன்ஸ்டா தான். இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்துட்டு அக்கா எனக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் தைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்குற கஸ்டமர் தான் அதிகம். அப்படிங்கும்போது நம்ம தான் நிறைய டிசைன்களை பார்த்து கற்றுக்கணும். ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்ம தைச்சி பழகிக்கணும். அவங்க கேட்கும்போது நம்ம தெரியாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. சரிப்பா கொடுங்க, நான் தைச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். நம்ம தெரியாத மாதிரியே அவங்கக்கிட்ட ஃபேஸ் ரியாக்ஷன் காட்டிட்டோம்னா அவங்க நம்மக்கிட்ட துணி நம்பி கொடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக கொடுங்கப்பா, நான் தைச்சி தரேன், எப்போ வேணும், எந்த டைமில் வேணும், அதெல்லாம் நீங்கள் பேசுகிறத வச்சு அவங்க உங்கள்கிட்ட துணியை கொடுத்துட்டு போகணும். அந்தளவுக்கு நீங்கள் பேசணும். எனக்கு தெரியாது, துணியை கொடுங்க, நான் தைச்சி வேணால் ட்ரை பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. அவங்க நம்மளை நம்பி துணி தர மாட்டாங்க. நம்ம அப்படி சொல்லிட்டோம்னா நம்மக்கிட்ட கஸ்டமர் இருக்க மாட்டாங்க. அதனால் நமக்கு பணம் வர்றது கம்மியாயிரும். 4வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது. நம்ம தைச்ச ப்ளவுஸில் நம்ம வாட்ஸ்அப்பில் வைக்கணும். நம்ம வாட்ஸ்அப்பில் வைக்கும்போது தான் சரி இந்த மாதிரிலாம் தப்பாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அது மூலயமா நமக்கு ஆர்டரும் வரும், கஸ்டமரும் வருவாங்க. கஸ்டமர் வந்தால் தான் நமக்கு பணமும் வரும். ஒரு நல்ல ஃபோட்டோ நம்மக்கிட்ட 10 கஸ்டமரை கூட்டிகிட்டு வரும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம விலையை குறைக்கக்கூடாது. இப்போ ஒரு டெய்லர், நம்ம பக்கத்தில் இருக்க டெய்லர் ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம தைக்கிறாங்கன்னா, நம்ம போய் அந்த இடத்துல நான் அந்த 80 ரூபாய்க்கு தைச்சி தரேன், 90 ரூபாய்க்கு தைச்சி தரேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது அவங்களோட வியாபாரமும் கெடும், நமக்கும் பணம் வரவுங்கிறது கம்மியாயிரும். அவங்க எப்படி ஒரு ப்ளவுஸை வெட்டி ஸ்டிச் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுதோ அதே டைம் தான் நமக்கும் ஆகும். அப்படிங்கும்போது அவங்கள விட நம்ம காசு கம்மியாக வாங்குறதுனால அவங்க தொழில் பாதிக்கிறதும் இல்லாமல் நம்மளும் நஷ்டமாயிடுவோம். இதை புரிஞ்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம தொழிலையே நம்மளே குறைச்சி மதிப்பிடுறதுக்கு சமமாயிரும். நம்ம உழைப்புக்கு நம்ம தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்த பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா 6வது பாயிண்ட்டு. அதாவது கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ட்ரெஸ்ஸு அளவு கொடுத்துட்டு, அக்கா எனக்கு இந்த டிசைன் வைங்க, அக்கா எனக்கு இந்த மாடல் தைச்சி கொடுங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்படிங்கும்போது கஸ்டமரோட அளவுகளையும் அவங்க சொன்ன டிசைன்களையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு சிலர் கஸ்டமர் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு எனக்கு கை ஒரு இன்ச்சியாக இருக்கணும், கழுத்து கொஞ்சம் லூஸாக இருக்குக்கா, இடுப்பு கொஞ்சம் டைட்டாக இருக்குது, சரி பண்ணி தைச்சி கொடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம அது நோட் பண்ணி வச்சுக்கணும். நோட் பண்ணாமல் நம்ம அதே அளவில் தைச்சிட்டோம்னா அவங்களுக்கு திருப்தி இருக்காது. அப்படிங்கும்போது அவங்க வேறு கஸ்டமர் தான் வேறு டெய்லர் தேடி தான் அவங்க போக வேண்டியது இருக்கும். அதனால் அவங்க சொன்ன அளவுகளை நம்ம கரெக்டாக நோட் பண்ணி அதே அளவு அவங்க சொல்கிற கரெக்ஷனை சரி பண்ணி நம்ம தைச்சி கொடுத்துட்டாவே அவங்க நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு பணமும் அதிகமாக வரும், கஸ்டமரும் நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமரை நம்ம திருப்திப்படுத்திட்டோம்னா அவங்க நம்ம 10 கஸ்டமர் கூப்பிட்டு வருவாங்க. 10 கஸ்டமருங்கும்போது அவங்க ஆர்டர் கொடுத்தாவே நம்ம வருஷமெல்லாம் வேலை பார்க்கலாம்.
விலையை மட்டும் கம்மி பண்ணாதீங்க. நம்ம தொழிலுக்கு நம்ம தான் மதிப்பு கொடுக்கணும். அடுத்து வந்து 7வது பாயிண்ட்டு, அதாவது வந்து என்னென்னா, உங்களே ஒரு பிராண்டாக மாற்றணும். நம்ம வந்து வீட்டிலே தைச்சிட்ருக்குறோம் அப்படிங்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா ஒரு டெய்லர் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. நம்ம வீட்டிலேருந்து தைக்கிறதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அடுத்த ஸ்டெப்பை நம்ம தான் எடுத்து வைக்கணும். அடுத்த ஸ்டெப் என்ன? நம்ம ஒரு கடை வைக்கிறது. கடை வச்சா என்ன பண்ணுவோம்? அப்புறம் நம்ம பேரில் ஒரு பில் புக் போடுவோம். பில் புக் போட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து ஒரு விசிட்டிங் கார்டு அடிக்கணும், 4 பேருக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கணும், இப்படியெல்லாம் நம்ம நினைப்போம் இல்லையா? அப்படிங்கும்போது நம்ம வந்து லோகோ க்ரியேட் பண்ணுவோம். நம்ம ஷாப் நேம் என்னன்றதை சர்ச் பண்ணுவோம். என்ன பேர் வைக்கலாம், எப்படி வச்சா பொருத்தமாக இருக்கும், இப்படிங்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பிராண்டாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னோடய ஆசை என்னென்னா, இப்போல்லாம் பார்த்திங்கன்னா யாருமே வெளியே போய் தேடுறதில்ல. கூகுள்லேயே வந்து கூகுள் மேப்லேயே போட்டு பார்க்குறாங்க. டெய்லரிங் கடை எங்கே இருக்குது, பேக்கரி எங்கே இருக்குது, பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குன்னு. அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு டெய்லர் கடை எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கூகுளில் சர்ச் பண்ணும்போது என் கடை வந்து அந்த இடத்துல காட்டணும்னு நான் ஆசைப்பட்றேன். தையல் கலைங்கிறது வெறும் தொழில் மட்டும் கிடையாது. ஒரு பொண்ணு ஸ்டேஜில், கல்யாண பொண்ணு சந்தோஷமாக சிரிச்சிட்டு போஸ் கொடுக்குறாங்கன்னா அங்கே நம்ம தச்ச துணி அவங்களுக்கு பொருத்தமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு குழந்த அழகாக ட்ரெஸ் போட்டு விளையாண்டுட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுதுன்னா அந்த குழந்த சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம ஒரு டெய்லராக சந்தோஷப்படுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.